காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வலி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா? தோல்வி கேப்டன் அதாவது டிசிக்கு எதிராக நினச்சி கூட பார்க்கலங்க. சப்ப டீமாக இருந்தாங்க, சரித்திரம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே டீமுக்கு எதிராக மோதும்போது மட்டும் ரிஷப் பண்ட் அண்ட் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கரெக்டான பிளான் போட்டிருந்தாங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்துட்டு ஸ்பின்னரை பிரித்து எடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருமே சிக்ஸர் அடிக்கிற பிளேயர்கள். அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கு வீக்கு அந்த பேட்ஸ்மேன்கள் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள்னு புரிஞ்சு அக்ஸார் பட்டேலுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரை வச்சுட்டு அவருக்குமே 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. மற்ற பவுலர்ஸ்லாம் சீமர்ஸ் தாங்க வச்சு ஏற்றி சொருகிட்டாங்க என்றே சொல்லலாம். டிசியை செம்ம பக்கா ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்காங்க என்றே சொல்லலாம். சிஎஸ்கே அதில் கொஞ்சம் நழுவி விட்டார்கள் என்றே சொல்லாங்க. ஓகே, தோனி வந்துட்டு அலற விட்டார் என்றே சொல்லலாம். பாயிண்ட் டேபிளில் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் நம்ம பின்னாடி போயிருப்போம், 3வது இடத்துக்கு வந்திருப்போம். அதை சூப்பராக ஓவர்டேக் பண்ணாருங்க. அந்த ரன் ரேட் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் அதிரடியாக விளையாண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 37 ரன் வீசினாருங்க 16 பந்தில். அது குறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். அந்த காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வலி அதிகம்னு சொன்னேன் இல்லையா? தோல்வி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப பதட்டப்படுறாருங்க பேட்டிங்கில். முன்ன ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை, எனக்கு என்னமோ அவர் கையில் இருந்து அந்த கேப்டன்சியை கொஞ்சம் யார் கையிலையா ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை தோனியே மீண்டும் கேப்டன் பண்ணுறது பெட்டருங்க. ஏன்னா ரொம்ப பதட்டப்படுறாரு ருத்ராஜ் கெய்க்வாட். அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அது அவரே வெளிப்படையாக சொன்னார். எனக்கு அண்டர் ப்ரெஷர் ஆயிடுச்சு, இவ்வளோ 191 ரன் அடித்தாங்க. அந்த ஆன் த கிரவுண்டில் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. அந்த பதட்டத்தோடு பேட்டிங் இறக்கும்போது கொஞ்சம் பிசறு தட்டிடுச்சு. நான் கொஞ்சம் ஹோப் கொடுத்துருக்கணும். ஒரு 30-40 ரன் அடிச்சிருந்தேன்னா டெஃபினட்டாக வின் பண்ணியிருக்கலாம். மேலும் அதாவது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை சொல்லியிருக்காருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வலி அதிகம்னு. அந்த வழியில் தான் வந்துட்டு தோனி குறித்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது தோனி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தார்னு வைங்களேன், ரிஸ்பி இறங்குற இடத்துல இறங்கியிருந்தாருன்னா இறங்கி செஞ்சிருப்பார். டிசியை பக்கா ஃபார்மில் இருக்காருங்க. அவர் டெபியூ பண்ணார் இல்லையா, அப்போ எப்படி விளையாண்டார், பாகிஸ்தானுக்கு எதிராக 183 ரன் விளாசினார். அந்த லெவலில் நேர்த்தியாக ப்ளே பண்ணார். ஒவ்வொரு ஷாட்டுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரித்து எடுத்தாருங்க. கிரவுண்டே வந்துட்டு அரண்டுருச்சு என்றே சொல்லலாம். டிசி பிளேயர்களே ஷாக்கிங். அந்த கங்குலி, அந்த பெஞ்சில் இருந்த கங்குலி அண்ட் ரிக்கி பாண்டிங்லாம் யாரையும் அந்த மனுஷனுக்கு வயசே ஆகலை. அவங்களோட ரியாக்ஷன் அப்படி தாங்க இருந்தது. கொளுத்திட்டாரு. ஓகே, மேட்ருக்குள்ளே வந்துடலாம். தோல்வி கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரிஸ்பி இறங்கினார் இல்லையா, அந்த இடத்துல தலையை தான் நான் இறங்க சொன்னேன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன்னா இவர் தானே கேப்டன். எம்எஸ் தோனி நீங்கள் இந்த இடத்துல இறங்க, ஏன்னா அந்த தருணம் 13வது ஓவர் ரஹானே அவுட் ஆகிருப்பார். அவுட் ஆனவுடனே ரிஸ்பி வந்திருப்பார். ரிஸ்பி இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்காரு, தலை நீங்கள் இறங்குன்னு, நீங்கள் இறங்கினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிஸில் வந்துட்டு இப்போ எப்படி விளையாண்டார் அதை ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்துருக்காருங்க. பழைய ஃபார்மில் இருக்கார் தோனி, நீங்கள் இறங்கினா பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தோனி தான் டிலே பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இது இவர் சொன்ன பாயிண்ட்டு ரசிகர்களுக்கே ஒரு ஆதங்கம் தான். தோனி இருக்கிற ஃபார்முக்கு முன்னாடி வந்து அடிச்சார்னு வைங்களேன், அள்ளி சில்லியாக எதிரணிகள் நொறுங்கிறோம். இந்த பாயிண்ட் தாங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நான் சிஎஸ்கே டீம் கேப்டனாக பேசலைங்க, உங்களை மாதிரி ரசிகர்களாக தான் பேசுகிறேன். நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, நான் பக்கத்தில் இருந்து தோனியோட பேட்டிங்கை ப்ராக்டிஸில் பார்க்குறேன். நச்சுன்னு அவ்வளோ அக்யூரேட்டாக விளையாடுறாரு. சிக்ஸர் வந்துட்டு பிரித்து எடுக்கிறாரு. இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன்களே சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க இல்லையா, இவர் தான் பக்கா ஃபார்மில் இருக்காருன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவோ தோனி கிட்ட சொன்னேன், கொஞ்சம் அவர் டிலே பண்ணார். தலைக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது நம்ம கடைசி சீசனாக இருக்கலாம், இவங்களை அப்புறம் எப்போ தான் மேம்படுத்துறது, நம்ம வந்து முடிச்சு கொடுத்தாங்கன்னா இவங்க மெத்தனம் ஆயிடுவாங்க, அந்த ஃபோக்கஸில் தோனி இருந்திருக்காராமாங்க. ஆனால் ஒரு கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி இனி வரும் போட்டிகளில் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கொஞ்சம் முன்னாடி வந்து ஆனார்னா டெஃபினட்டாக எதிரணிகள் ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் ஜெயிச்சிருப்போம், இந்த மேட்சே ஜெயிச்சிருப்போம். ஒரு 3 ஓவருக்கு முன்னாடி ரிஸ்பி இடத்துல இவர் நான் சொன்ன மாதிரி இறங்கியிருந்தார்னா நாங்கள் வின் பண்ணியிருப்போம். பட் தோனி என்னோட வார்த்தையை அங்கே கொஞ்சம் கேட்கவில்லை என்றும், ஒரு தோல்வியோட வழி கேப்டனுக்கு தான் தெரியும், அதைத்தான் வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தோனியை தவறாக சொல்லலை, நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. உண்மையான பாயிண்ட்டை சொன்னார். இப்போ ரசிகர்கள் அனைவருமே என்ன நினைக்கிறோம், தோனி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் இந்த ஃபார்முக்கு வந்து அடிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருப்பாங்க, அள்ளி சிட்டியாக நொறுக்கியிருப்பாங்க டிசி. அதைத்தான் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இளம் கேப்டனோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டு நம்ம தோனி இனி வரும் போட்டிகளில் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் முன்னாடி வந்து ப்ளே பண்ணுவாரா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.